ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மதுரையில் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அவுட் போஸ்ட் பகுதியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களை கலைக்க போலீசார் முற்பட்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். மேலும் கூடுதல் விவரங்களை, கள விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்போம். செய்தியாளர் மாரிசாமியிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். மாரிசாமி, வணக்கம். மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன மாரிசாமி? மதுரை மாவட்டம் முழுவதுமே ஜல்லிக்கட்டு அனுமதியை கேட்டு, அதாவது ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி வழங்க கோரி மாணவர்கள் கடந்த 2 தினங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையில் மதுரை தமுக்க மைதானம் தமிழன்னை சிலை அருகே கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்கள், அதாவது சட்டக்கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரி, மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒன்று கூடி மதுரை தமிழன்னை சிலையிலிருந்து ஒன்று கூடி மதுரை அரசு மருத்துவமனை சாலை வழியாக கலெக்டர் அலுவலகத்தை வந்தடைந்தனர். கலெக்டர் அலுவலகத்தின் பிரதான வயலுக்கு செல்லாமல் அதன் முன் இருந்த திருவள்ளுவர் சிலையில் அமர்ந்து, சாலையில் அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். அதாவது அவர்கள் எடுத்துக்கொண்ட கோஷங்கள் என்னவென்றால், ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி தர வேண்டும், மத்திய மாநில அரசுகள் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து வருகிறது, தமிழர்களுக்கு ஏமாற்றம் விளைவித்து வருகிறது, இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அவசர சட்டம் தேவை போன்ற மாணவர்களின் கோஷங்கள் மிகவும் கடுமையாக மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து கடுமையான கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தில் எங்களை ஏமாற்றி வருகிறது, அதற்காகத்தான் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் என கூறி அனைத்து கல்லூரி மாணவர்களும் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது போலீசாருக்கும் சில மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த சாலையில், கலெக்டர் அலுவலக சாலையில் முன்னேற முயன்ற மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மதுரை கலெக்டர் அலுவலக சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே கூடிய மாணவர்களை போலீசார் அங்கு தடியடி நடத்தி கலைத்து வந்தனர். சிறிது நேரத்தில் மீண்டும் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அப்பொழுதும் பதட்டமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. தடியடி நடத்தியதற்கு காரணம் என்ன? அதாவது தமிழர்களுக்காக மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள், அதுவும் அறவழியிலேயே இறங்கியுள்ளோம், இப்போ இந்த நேரத்தில் ஏன் தடியடி நடத்தினீர்கள் என்று மாணவர்கள் காவல்துறையிடம் வினவிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்கள் அந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து ஒரு 100 அடி தூரம் இருக்கும் கலெக்டர் அலுவலகம் பிரதான வாயில், அந்த வாயிலுக்கு மாணவர்கள் முன்னேற முயன்றதால் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி விடுவார்கள் அடிப்படையில் தடியடி நடத்தியதாக தெரிகிறது. தடியடி நடத்தி சிறிது நேரம் அதாவது பதட்டத்தை ஏற்படுத்தியது மாணவர்கள் போராட்டம். மேலும் இதேபோல் மதுரை புதூர் சாலை அழகர் கோயில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த போராட்டம் காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக கிளம்பி, அதாவது மதுரை அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அவர்கள் ஊர்வலமாக கிளம்பி புதூர் வரை, இந்த பகுதியில் தமுக்கம் தமிழன்னை சிலையிலிருந்து ஊர்வலமாக கிளம்பி சட்டக்கல்லூரி மற்றும் மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த திருவள்ளுவர் சிலை வரை வந்திருந்தனர். வந்து கலெக்டர் அலுவலக சாலையில் நின்று தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது இது போன்ற தடியடி நடத்தியுள்ளார்கள். கள விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மாரிசாமி. ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்த ஆண்டு கட்டாயம் நடத்த வேண்டும், அதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அங்கு தற்பொழுது என்ன காட்சிகள் நிலவுகிறது என்கிற கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க பார்த்தோம்.